அடுத்த செய்தி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் வந்துட்டு மெட்டா ஆப் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இனிமேல் 1000 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருந்தா மட்டும்தான் இனிமேல் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்துட்டு லைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புது ரூல் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கிடையாது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏன்னா ரொம்பவே வந்துட்டு லோ குவாலிட்டி கண்டென்ட்ஸை வந்துட்டு லைவில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு ரூல் வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு நம்ம டிக்டாக்ல வந்துட்டு இந்த 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் லைவ் பண்ண முடியுன்ற மாதிரிக்கு ஒரு ரூல் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. பட் டிக்டாக் வந்துட்டு நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்னும் டிக்டாக் இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதே ரூல் வந்துட்டு இப்போது இன்ஸ்டாகிராம்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே வந்துட்டு லைவ் பண்ண முடியுன்ற ஃபீச்சர் வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெலிகிராமில் இருந்து நிறையா ஃபீச்சர்ஸை வந்து வாட்ஸ்அப்புக்கு காப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டிக்டாக்கை பார்த்து இன்ஸ்டாகிராமுக்கு காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஆடனான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நமக்கு ஸ்டோரின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப்சாட்டில் தான் இந்த ஸ்டோரி ஃபீச்சர் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறமா தான் இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ஸ்டோரி ஃபீச்சரை காப்பி பண்ணி அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க.